சின்மய் மேம். ஸோ அவங்களுடைய வாய்ஸ் யாருக்கு தான் பிடிக்காது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களோடையும் நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கீங்க. டிவோஷனில் கூட ஆப்வியஸாக பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த பாடல் பற்றின அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. அதாவது அவங்க பிளேபேக் சிங்கராக வரதுக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் என்னுடைய ட்ராவலே அந்த டிவி டேலண்ட் ஹண்ட் ஷோவில். ஸோ எனக்கு எல்லாருமே பயங்கர பழக்கம். இப்போ நம்ம பிரதீப், ஷான் ரோல்டன், சந்தோஷ் நாராயணன் வந்து டிவி ஹண்ட் ஷோவில் கிடையாது. பட் பிரதீப்போட க்ளோஸ் ஃப்ரெண்ட்னால நானும் சந்தோஷ் நாராயணனும் பயங்கர க்ளோஸ். அப்போது அது மாதிரி எல்லாம் அந்த ராகுல் நம்பியார், சிங்கர் கார்த்திக்கு, அந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. எல்லாருமே வந்து ரஞ்சித், எல்லாருமே வந்து பயங்கர க்ளோஸு. அந்த டைமில் சைந்தவி, அப்புறம் வினயா, இவங்க எல்லாருமே வந்து யாருன்னா இல்லை எல்லாமே. ஆமாம் ஆமாம், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு டக்குன்னு சொல்ல வரல. ஸோ அப்போலேருந்தே எனக்கு பழக்கம். அப்போ வந்து சின்மையும் எனக்கு ரொம்ப பழக்கம். ஏன்னா எல்லாமே இந்த சுபஸ்ரீ தனிகாச்சலம் அவங்க தான் இந்த டேலண்ட் அண்ட் ஷோவோட டைரக்டர். ஸோ அவங்க வழியாக எனக்கு எல்லாருமே ஒரு பயங்கர க்ளோஸு. எல்லாரும் எனக்கு ஹரிச்சரன் எல்லாம் மறந்துட்டேன். எனக்காக எல்லோரும் எப்போ வேணாலும் வந்து பாடுவாங்க. சும்மா கம்போசிங்லாம் வந்து பாடுவாங்க. அந்த மாதிரி இன்னும் நிறைய சாங்லாம் வச்சுருக்கேன். அவங்க பாடினதே இன்னும் வச்சுருக்கேன். போட்டு இருக்கு. ஆமாம், எப்போ திறக்கணும்னு தெரில. ஆமாம். ஸோ அப்போதுலேருந்தே எனக்கு வந்து சின்மய் வந்து ரொம்ப தெரியும். வெரி டேலண்டட். எனக்கு அப்பயே தெரியும் இவங்கெல்லாம் ஒரே சாங்கில் எங்கேயோ போயிடுவாங்கன்னு. அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து எங்கேயோ போயிட்டாங்க. ஸோ ஸ்டில் இன்னும் அதே ரிலேஷன்ஷிப்பில் என்கிட்ட எப்போவுமே வந்து நல்லா பேசுவாங்க. அதனால தான் நான் அந்த ஃபஸ்ட்டு மூவியில் வந்து அவங்கள பாட வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. சின்மையை வந்து அதில் சொட்ட சொட்ட நினைவு தாய் வந்து பாடினாங்க. அதான் ஆஸ் எ பர்சனாக சொல்கிறேன், எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கிறதுன்னு இருக்குல்ல, அதை நம்ம சில பேர் தான் பார்க்க முடியும். அதை நான் வந்து சின்மையை வந்து நான் எப்போவுமே அப்படி தான் பார்க்குறேன். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பு எல்லா வகையிலையும் ரொம்ப ஹிட் ஆனப்புறம் அது சில பேர் கொஞ்சம் ஹெட் வெயிட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஹெட் வெயிட்டுன்னு கூட இல்லை, நேராக ரொம்ப பேச மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல. அதுக்கப்புறம் பட்ஜெட்டாகவும் வந்து கொஞ்சம் பயங்கரமாக இதாக்கிடுவாங்க. நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது எப்போவுமே. எவ்வளோ ஹைட்டில் அவங்க இருந்தாலும் அதே ரெஸ்பான்ஸ் தான். பட்ஜெட்டாக கூட ரொம்ப எல்லாருமே வந்து ஆக்சசபிளாக இருக்கிற மாதிரியான ஒரு வெரி குட் சிங்கர். எனக்கு இப்போவும் டிவோஷனல் திரும்பவும் எனக்கு இப்போ வந்து ரீசெண்டாக ஒன்று பாடியிருக்காங்க. சூப்பர்ண்ணா. ஆஸ் யூஷுவல் பயங்கரமாக கலக்கிட்டாங்க. ஆனால் அவங்க உங்கள் கொலாபரேஷனில் ஒரு சாங் எங்களுக்காக பாடலாமா? அவனோடு பேசும்போது அது போல வார்த்தை ஏது, உன் தூரமும் என் தூரமும் கண்கள் காணாமல், பனித்துளி விழுவதால் அணையாது தீபம், தொலைவிலே கிடைத்ததே எனக்கான யாவும், அவனோடு பேசும்போது அது போல வார்த்தை ஏது, உன் தூரமும் என் தூரமும் கண்கள் காணாமல். சூப்பர்ண்ணா.